அசையாத பொருளாக அகிலத்தின் நிறைவாக இசையாக வந்த தெய்வமே நல்ல திசையன் விளைதனிலே திருவாயமர்ந்திருந்து பதிகண்ட பரம் பொருளே அடிபணிந்து வேண்டுகிறேன் வர வேண்டும் ஐயா அருள் தர வேண்டும் ஐயா பாம்பனையில் படுத்திருந்த பரம்பொருளே அசையாது பாம்பனையில் படுத்திருந்த பரம்பொருளே அலைகடல் நாயகனே வா நல்ல திசையின் பூக்காடாய் நெஞ்சில் புதுமலராய் பாக்காடாய் மாறிவிட்ட பைந்தமிழே சாக்காடு போனாலும் அங்குமுனை பொன்மகளே என் மனம் எம்பெருமான் ஐயா வைகுண்டரின் புகழை தேனாக பாடும் தினம் நதி ஓடும் நிலம் இனிது நிலம் காணும் பசுமை இனிது பசுமை காணும் பூக்கள் இனிது பூக்கள் காணும் மகரந்தம் இனிது எங்கள் செல்லப்பிள்ளை சி.என். சிவச்சந்திரன் அவர்களின் இசை கானம் இனிதோ இனிது. வள்ளியூர் தர்மரையா அவர்கள் ஒரு சில வார்த்தை பேசி நிகழ்ச்சியை ஆரம்பித்தார். திசைமலை ஐயா கோயில்
ஐயா அவர்களுக்கு முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கூடியிருக்கும் பெரியோர்கள், தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கத்தை கூறுகிறேன். சிவசந்திரன் அவர்கள் கச்சேரி போன வருஷம் 2வது வருஷமாக வந்திருக்கு. போன வருஷத்தோடு இந்த வருஷம் நல்ல கூட்டம்னு சொல்லுவாங்க. நல்ல கூட்டம் தான், இடமே அரங்கம் கிடைக்கல. அடுத்த ட்ரிப் வரப்போ இதோட பெரிய அரங்கம் தயார் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுது. நாங்கள் திருச்செந்தூர் ஐயா வைகுண்டபதிக்கு நான் செயலாளர் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் திருச்செந்தூர் பதிக்கு போகும்போது நாங்கள் 17 பேர் தான் அந்த பதிக்கு போனோம். பிறகு வருஷம் கோடி இப்போ 2 லட்சம் மக்கள் வரக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. ஐயா வழி அவ்வளவு பரவி கொண்டிருக்கிறது. திசை மொழியிலையும் சீரும் சிறப்பாக ஐயா வழி ரொம்ப பரவி கொண்டு இருக்கிறது. அதே போல மேலும் மேலும் பரவ வேண்டும். அதற்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த ஒத்துழைப்பு நான் கொடுக்க தயார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது திசையன்மலை பகுதி ஐயாவின் அன்பு கோடி மக்கள் சார்பாக இந்த வீரவாளை வள்ளியூர் தர்மரையா அவர்களும் எங்கள் திருக்கோவிலின் நிர்வாகி கார்த்தீசன் அவர்களும் நினைவு பரிசாக வழங்குவார்கள். அடுத்தபடியாக திசையன்மலை பகுதி ஐயாவின் அன்பு கொடி மக்கள் சார்பாக எட்வர்ட் அவர்கள் ஐயாவுக்கு இந்த செல்போனை நினைவு பரிசாக வழங்குகின்றார்கள். செல்வி சிவ உதயா அவர்களுக்கு திசையன்மலை பகுதி ஐயாவளி அன்பு கொடி மக்கள் சார்பாக ராஜன் அவர்கள் இந்த கை கடிகாரத்தை வழங்குவார்கள். நீ வைகுண்டநாதா ஆதாரம் நீ வைகுண்டநாதா அகிலத்தை ஆழ்பவா அடியனை கருள்பவா ஆதாரம் நீ வைகுண்டநாதா அகிலத்தை ஆழ்பவா அடியனை கருள்பவா ஆதாரம் நீ வைகுண்டநாதா காரிய தொடக்கங்கள் ஐயாவின் அருளோடு உலகெல்லாம் நடக்கின்றன. காரிய தொடக்கங்கள் ஐயாவின் அருளோடு உலகெல்லாம் நடக்கின்றன. எங்கு நோக்கிடினும் உன்னை காணலாம் அன்பு கொண்ட இடம் உந்தன் கோயில் தான் எந்த மேடையிலும் உந்தன் பாடலாம் என்னை வாழ வைப்ப உந்த நாமந்தான் நினைத்த கணத்தில் ஜெயித்து கொடுக்கின்றாய் வைகுண்டா ஆதாரம் நீ வைகுண்டநாதா அகிலத்தை ஆழ்பவா அடியனை கருள்பவா ஆதாரம் நீயே வைகுண்டநாதா ஆயிரம் பதிவாசல் கொண்டவன் நீயே ஆயிரம் பதிவா
வாசல் கொண்டவன் நீயே, அனைவருக்கும் பேரொழியாய் ஆனவன் நீயே, தாயின் பெருங்கருணை தந்தவன் நீயே, தாயின் பெருங்கருணை தந்தவன் நீயே, தாரணியை காக்கும் தலைவனும் நீயே, தாரணியை காக்கும் தலைவனும் நீயே. உனதருள் வேண்டி நின்று யாக்கணிந்தாலும் நல்ல உயர்வினை நீ கொடுத்து வாழ்வருள்வாயே, உனதருள் வேண்டி நின்று யாக்கணிந்தாலும் நல்ல உயர்வினை நீ கொடுத்து வாழ்வருள்வாயே, ஒரு மனதாக வந்து சான்றவர் பணிந்தார், ஒரு மனதாக வந்து சான்றவர் பணிந்தால் நீ உதவி செய்வாய், அவர் வாழ்வினில் வெல்வார், நீ உதவி செய்வாய், அவர் வாழ்வினில் வெல்வார், ஆதாரம் நீயே வைகுண்டநாதா, அகிலத்தை ஆழ்பவா அடியனை கருள்பவா, ஆதாரம் நீயே வைகுண்டநாதா, வைகுண்டநாதா, வைகுண்டநாதா. ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே, ஐயனே அலையிலே துயிலாதிவராகவா, நீருமேனி நிரந்தரம் பூசிவா, சிவ சிவாமை துணராகவா, ஏறு சக்தி மணவாளரானவா, வீரலட்சுமி மன்னரரிராகவா, ஏறு மீதினில் ஏறிடும் ஈஸ்வரா, எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே, எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே, எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே, நாரணா போற்றியே, நாராயணா போற்றியே. தேசம் மயம் ஏகம் வித்தித்த மகாவரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே, இங்கும் அங்கும் எங்கும் இருக்கும் எங்கள் ஐயா, சிவ 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 அரகர அரகரா. எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழ கடற்பாறை தக்காக்க வந்த தயாவரன், மாய கலியளித்து மக்களை ஒருகுடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொன்னுத் திருவடி பணிந்து இந்த நல்ல இடத்திலே இரண்டாவது முறையாக திசையன் உலகிலே அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஐயாவுடைய திருநடை பால்முறை திருவிழாவில் ஐயாவுடைய அருள் இசை மூலமாக ஒரு வழிபாட்டு செய்தினை இவ்விடத்திலே வைப்பதற்கான பாக்கியத்தை வழங்கிய திசையன் விளை ஐயாவுடைய திருநடை பொறுப்பாளர்களே, ஐயாவுடைய திருநடை பணிவிடையாளர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை ஆண்டவனுடைய சிறப்போடு முகவரை ஆற்றி திசையன் விளையிலே ஒரு நல்ல நண்பர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு இவ்விடத்திலே ஐயாவளி இந்த சுற்றுவட்டாரத்தில் எல்லாம் சரியாக விதைக்கப்பட வேண்டும் என்பதிலே முழு முயற்சியாக ஈடுபட்டு இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா மக்களோடும் அன்பு பாராட்டி அனைவரையும் ஒற்றுமைப்படுத்திக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் கவுன்சிலர் ஐயாவுடைய அன்பு பிள்ளை ஐயா பாலன் ஐயா அவர்களே, திருச்செந்தூரில் 5 பேராக சேர்ந்து நினைத்து இன்று 5 லட்சம் மக்களை கூட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அவதாரப்பதியை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவரான திருச்செந்தூர் பதி செயலாளர் ஐயா தர்மரையா அவர்களே,
கலியறைக்க பகவான் தன் நாவையே வாளாக கொண்டு தன்னுடைய மனதையே குதிரையாக்கி கல்கி அவதாரம் எடுத்த இந்த அற்புதமான ஆண்டவனுடைய புகழைப்பாட வந்த எனக்கு கலியறைக்க வீரவாளை பரிசாக கொடுத்த நல்லகுல சான்றோர்களே, இந்த அரங்கம் பத்துமா பத்தாதா என்ற கேள்விக்குறியோடு இருந்த இடத்தில் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்கின்ற அளவுக்கு கூடியிருக்கின்ற வீரகுல சான்றோர்களே, ஆண்டோர்களே, தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவர்களே, நம் தாய் வீரம் மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துதலையும் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். எல்லோரும் ஐயாவுடைய அருளோடு, எல்லோரும் ஐயாவுடைய ஆசியோடு நாம் நினைத்தவற்றையெல்லாம் ஜெயித்து காட்டக்கூடிய நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ வைக்கிறது வைகுண்ட பரம்பொருள். அந்த வைகுண்ட பரம்பொருளின் பொன்னான நாமங்களை இசையோடு படைப்பதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் பெரிய பாக்கியம் திசைவளையில என் குடும்பத்தோட நான் வந்து அரங்கேறிருக்கிறேன், மக்கமாரோட வந்திருக்கிறேன். சாமி தோப்புல தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும், ஏன்னா பக்கத்துல இல்லைன்னா புள்ள படிக்க போயிடும். ஆனா அங்க அப்படி இல்லை, பெரியப்பேன் அப்பேன் பிள்ளைங்க ஒரு குடும்ப கச்சேரியை இன்று நடத்த போகிறோம். உண்மையிலே இது நம்ம குடும்பம் தானே, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, ஐயா வழி குடும்பம். அந்த குடும்பம் நம்மளோடு எப்பொழுதும் சேர்ந்து இருக்கும். ஆக அந்த நாமத்தை கேட்கிற உங்களுக்கெல்லாம் நோய்பிணி நீங்கி நொம்பலங்கள் சஞ்சலங்கள் மாறி எல்லோரும் நினைத்த காரியங்களை ஜெயித்து இவ்வுலகத்திலே வாழ வந்திருக்கிற பிள்ளைகள் நாம் வைகுண்டரின் செல்ல பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு வந்திருக்கிறோம். அந்த இடத்திலே அனைவரும் அமர்ந்திருந்து ஐயாவுடைய அருளோடு இந்த நிகழ்ச்சி அவருடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்யணும். அசையாத பொருளாக ஆனந்தமயமாக அசையாத பொருளாக அகிலத்தின் நிறைவாக இசையாக வந்த தெய்வமே நல்ல திசையன் விளைதனிலே திருவாயமர்ந்திருந்து பதிகண்ட பரம் பொருளே அடிபணிந்து வேண்டுகிறேன், வர வேண்டும் ஐயா, அருள் தர வேண்டும் ஐயா. பாம்பனையில் படுத்திருந்த பரம்பொருளே அசையாது பாம்பனையில் படுத்திருந்த பரம்பொருளே அலைகடல் நாயகனே வா நல்ல திசையின் விளை குடிகொண்டவா நல்ல திசையின் விளை குடிகொண்டவா இசை பாடி அழைக்கிறேன்
திசையின் விளை பதியாளும் வைகுண்டநாதா மாயவா எங்கும் நிறைந்த நாயகா ஏரணிந்த மாயவா தங்குதடை இல்லாறு தந்திடவா இங்கு வந்த மக்கள் வாழ வரம் தந்திடவா இங்கு வந்த மக்கள் வாழ வரம் தந்திடவா இசை பாடி அழைக்கிறேன் வைகுண்டநாதா நல்ல பிசைய நிலை குடிகொண்டு எழுந்தருள்பவா பாட வரம் வேண்டுமையா குலையாறு கொடுக்கும் குபேரன் நீதானே குலையாறு கொடுக்கும் குபேரன் நீதானே இளையான நல்லருளை தந்தவா இந்த திசையன் இழை ஆளுகின்ற வைகுண்டா இந்த திசையன் இழை ஆளுகின்ற வைகுண்டா இசை பாடி அழைக்கிறேன் வைகுண்டநாதா இசை பாடி அழைக்கிறேன் வைகுண்டநாதா நல்ல திசையன் இழை குடிகொண்டு ஆளுகின்றவா நல்ல திசையன் இழை குடிகொண்டு ஆளுகின்றவா அசையாத கடல் மீது அள்ளி கொண்டவா அசைகின்ற கடல் மீது பள்ளி கொண்டவா இன்னும் அசையாத அருள் கொடுக்கும் நாரணநாதா இன்னும் அசையாத அருள் கொடுக்கும் நாரணநாதா நான் இசை பாடி அழைக்கிறேன் வைகுண்டநாதா நல்ல திசையன் இழை குடிகொண்டு அருள்கின்றவா நல்ல திசையன் இழை குடிகொண்டு அருள்கின்றவா வாவா என்றழைத்தால் வருவாயையா உன்னருள் வேண்டி அழைக்கிறேன் வருவாயையா இன்னும் வந்த மக்கள் வாழ வரம் தருவாயையா என் நாவினிலே நீருந்து அருள்வாயையா என் நாவினிலே நீருந்து அருள்வாயையா எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஐயா வைகுண்ட பரம்பொருள் உலகத்திலும் முழு முதற் கடவுள் அவருடைய பிள்ளைகள் நாம் இந்த திசைவளைக்குள்ள ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இது இந்த கலியுகத்தின் சிறப்பை காட்டக்கூடிய பெருங்கூட்டமாக இங்கு கூடியிருக்கு இல்லையா இந்த கலியுகத்தின் ஒரே கடவுள் ஐயானே அதுல மாற்றமே கிடையாது அதை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்கு ஊரா பாடி நாலு பேர் பார்த்து கைதட்டி சில பேர் திட்டி சில பேர் வந்துட்டான்னு சொல்லி என்னென்னமோ பேசி எடுத்தோம் ஆனாலும் விடாம புடிச்சு இன்னைக்கு 5115வது மேடையாக திசையன் உரையில் அரங்கேற்றி ஆயிரக்கணக்கிலே மக்களை சம்பாதிக்க ஒரு நிலைப்பாடு இன்று கிடைத்திருக்கிறது
இது ஐயா நமக்கு கொடுத்த பெரிய சிறப்பு. ஆமா, எவனுக்கும் அடிமை இல்லை என்பதற்காக வீர திருமுடி கொடுத்த வைகுண்டருடைய பிள்ளைகள் நாம். அந்த திருமுடி எக்காலத்திலும் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக இங்கே இந்த அன்பர்களே அந்த திருமுடியை மறுபடியும் நமக்கு சூட்டி இருக்கிறார்கள் என்றால் இதுதான் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லுவார்கள். ஆமா, நாமும் சூடணும், நம்மை சேர்ந்த மக்களும் சூடணும் என்று திருமுடிப்பிருக்கிறார்கள். இந்த மாதிரி என்ன யாருக்கும் வராது இல்லையா? எங்கேயா 10 ரூபா கிடைச்சா உண்டியல போட்டு பக்கத்துல சொத்து வாங்கலாமா, சுகம் வாங்கலாமா, எங்க பாலான்னு பாக்குற உலகத்துல காசு போட்டு தர்மத்தை வாங்கி